Hey guys, welcome to World Cinema in Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் நண்பன். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான படம்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்விஸ்டடான ஹிந்தி படம். இந்த படத்தோட பேரு அந்தாதுன். இது 2018ல ரிலீஸ் ஆன படம். இதே படத்தை நம்ம தமிழ்ல நம்மளோட டாப் ஸ்டார் பிரசாந்தை வச்சு ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தான் நான் இந்த படத்தை பண்றேன். சோ நீங்களும் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு விவசாயி ஒருத்தன் தன்னோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு முயலை துரத்திக்கிட்டே ஓடுறான். நார்த் இந்தியால துப்பாக்கி எல்லாம் ரொம்ப சாதாரணங்க. அந்த முயலும் கரெக்டா போய் ஒரு மைல் ஸ்டோன் பக்கத்துல நிக்குது. அவன் அந்த முயலை கரெக்டா குறிப்பாத்து சுடும்போது சீன் அப்படியே கட் ஆகுது. நமக்கு இப்போ படத்தோட ஹீரோ ஆகாஷ்ன்ற ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவன் பியானோ நல்லா வாசிப்பான். அவன் தனியா ஒரு வீட்டுல பூனேல வாழ்ந்துட்டு வரான். அவன் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பையன் அப்பப்போ ஆகாஷை போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கான். என்னன்னா ஆகாஷ் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான்றத அந்த பையன் ரொம்ப நம்பிட்டு இருக்கான். ஒரு நாள் காலையில அந்த பையன் ஆகாஷை தடுக்கி விழ வைக்கிறதுக்காக அவன் நடக்கிற பாதையில ஒரு கயிறை கட்டி வச்சிடறான். ஆகாஷ் அந்த கயிறு இருக்கிறது தெரியாம அதுல தடுக்கி விழ பாக்குறான். இதுல இருந்து ஆகாஷுக்கு நமக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியலன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஆகாஷ் ஒரு மியூசிக் ஷாப்புக்கு போறான். அங்க இருக்கிற ஆள்கிட்ட தனக்கு மியூசிக் தான் கரியர்னும், தன்னோட ஒரே ஆசையே லண்டன்ல போய் அவனோட மியூசிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த சீன்ல நமக்கு ஒரு சினிமா ஸ்டார் பிரமாத் சின்ஹா அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவருக்கு சீமின்னு ஒரு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்கள ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சீமி பிரமாத பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு கூட பேசுறாங்க. ஆனா பிரமாத அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல. பிரமாதுக்கு தானின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பிரமாதோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு. அவ அப்பப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போறா. ஒரு நாள் ஆகாஷ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல சோஃபின்னு ஒரு பொண்ணு ஸ்கூட்டர்ல வந்து ஆகாஷ் அடிச்சிடுறா. அவனுக்கு சோஃபியை ஹெல்ப் பண்ணிட்டு அவனுக்கு லஞ்சம் வாங்கி தரா. ஆகாஷ் ஒரு பியானிஸ்ட்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாவ உடனே அவனை அவளோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல பியானோ வாசிக்க வச்சு அங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துறா. இப்போ வீட்டுக்கு வந்த ஆகாஷும் தனியா இருக்கும்போது அவன் கண்ணுல இருக்கிற லென்ஸ் எடுக்கும் போது தான் தெரியுது அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு. இவன் ஏன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் ஆகாஷுக்கு என்னமோ கண்ணு தெரியாம இருந்தாதான் அவனோட பியானோவை நல்லா வாசிக்க முடியுதுன்னு அவன் நம்புறான். இதனாலதான் அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். அடுத்த நாள் சோஃபியோட ரெஸ்டாரண்ட்ல ஆகாஷ் பியானோ வாசிச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே அப்படியே மெய் மறக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஆக்டர் பிரமாதம் இருக்காரு. அவர் ஆகாஷோட திறமையை பார்த்து ரொம்பவே பாராட்டிட்டு நீ வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவ தம்பி அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. நாட்களும் செல்ல செல்ல ஆகாஷ் அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறான். ஒரு நாள் பிரமாதம் ஆகாஷ அவரோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தான் வீட்டுக்கே வந்து பியானோ வாசிக்க சொல்லி கூப்பிடுறாரு. ஆகாஷும் அதுக்காக ஒத்துக்கிறான். வீட்டுல இருக்கிற பிரமாத் சீமி கிட்ட நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் வெளியூர் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போற மாதிரி சீமிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு சாயங்காலம் மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால சோஃபியால வீட்டுக்கு போக முடியல. அதனால அவ ஆகாஷ் வீட்லயே தங்கிடுறா. ரெண்டு பேரும் ஒன்னா சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சோஃபியும் கண்ணு தெரியாம இருந்தா எப்படி இருக்கும் டெஸ்ட் பண்றதுக்காக கண்ணுல ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுக்கிறா. அந்த நேரத்துல அங்க சிச்சுவேஷனே மாறிடுதுங்க. வெளியே வேற மழை பெய்யுது, உள்ள வேற சரக்கு போயிருக்கு. வேற என்ன செய்வாங்க, அதுதான் ரெண்டு பேரும் செய்யறாங்க. அடுத்த சீன்ல ஆகாஷ் பிரமாதோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அப்ப அந்த வீட்டோட கதவை சீமி வந்து திறக்கறாங்க. ஆரம்பத்துல சீமி ஆகாஷ் அங்க இருந்து போக சொல்றாங்க. ஆனாலும் ஆகாஷ் பிரமாத் தான் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அவருக்காக என்ன பியானோ வாசிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வீட்டுல இருந்து ஒரு வயசான லேடி வந்து கதை திறந்து பாக்குறா. சரி ஏதாவது பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லிட்டு சீமியும் ஆகாஷ வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. உள்ள போன ஆகாஷும் அந்த பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சிடறான். சீமியும் ஆகாஷ் கிட்ட பிரமாத் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷ் அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா அந்த பிளாட்டுக்குள்ள பிரமாதோட டெட் பாடி இருக்குங்க. கண்டிப்பா அவனை சீமி தான் கொண்டு இருக்கணும்னு தெரிஞ்ச ஆகாஷும் அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டே பயத்தை வெளியே காட்டாம பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேல முடியாதுன்னு யோசிச்ச ஆகாஷும் சீமி கிட்ட தன்னை பாத்ரூம் கூட்டிட்டு போக சொல்றான். அவங்கள ஆகாஷ கூட்டிட்டு போகும்போது பிரமாதோட அந்த முழுசான டெட் பாடியை பார்த்து பயந்து போயிடுறாங்க ஆகாஷ். உள்ள போன ஆகாஷும் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாருன்னு தெரியாத ஒரு ஆளு கையில துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறான். இதையும் நோட் பண்ற ஆகாஷ் எதுவுமே தெரியாத மாதிரி அவனோட வேலையை பாக்குறான். அவனும் சைலண்டா அந்த ரூம் விட்டு வெளியே போய் மறுபடியும் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். சீமிக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ அஃபேர் இருந்திருக்கு போல. நம்ம பிரமாத சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கையும் களமா மாட்டிக்கிறாங்க. இதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரமாத போட்டு தள்ளிடுறாங்க. ஆகாஷம் தான் பாட்டுக்கு பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆளும் சீமிய சேர்ந்து பிரமாதோட டெட் பாடியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தமா தொடச்சிட்டு அந்த பாடியும் ஒரு சூட் கேஸ்ல போட்டு ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீமி வீட்டுக்குள்ள யாரையோ வர வைக்கிற மாதிரி வர வச்சுட்டு பிரமாதோட வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காட்டுறாங்க. அப்பதானே நம்ம ஆகாஷ் பிரமாத் வீட்டுல இருக்கான்னு நம்புவான். ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது இவனுக்கு கண்ணு தெரியும்னு. அவனும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த பியானோ வாசிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆளும் பிரமாதோட பாடியை தள்ளிட்டு போயிடுறான். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஆகாஷ் ரொம்ப பயந்து போய் என்ன பண்றது தெரியாம ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளை சாக்கு வந்து ஆகாஷ் கிட்ட அதிர்ஷ்டத்துக்காக ஒரு டிக்கெட்டை தொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் தொடுறான். அந்த லேடியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் முரளின்றவனை கூப்பிட்டு ஆகாஷ வீட்டுல டிராப் பண்ண சொல்லிடுறாங்க. சாக்குக்கும் முரளிக்கும் ஆகாஷ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல. ரொம்ப நாளா அவங்க ஆகாஷுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துல ஆகாஷ் முரளி கிட்ட என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே அவனா ஆகாஷ போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுறான். உள்ள போன நம்ம ஆளும் அங்க இருந்த ஒரு போலீஸ்காரங்க கிட்ட அந்த கொலையை பத்தி சொல்லலாம் நினைக்கும் போது அந்த ஸ்டேஷன்
ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வராரு. அவரோட பேரு மனோகர். அவரு தாங்க சீமியோட சேர்ந்து பிரமோத போட்டு தள்ளனவரு. இப்போ மனோகரை பார்த்த ஆகாஷம் சுதாரிச்சுக்கிட்டு தான் வளர்த்துட்டு இருந்த பூனையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா மனோகருக்கு ஆகாஷ் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனால மனோகர் ஆகாஷை கூட்டிக்கிட்டு அந்த பூனையை தேடுறதுக்காக கிளம்புறாரு. அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் போது மனோகரோட கோவக்கார பொண்டாட்டி ரசிகான்னு ஒருத்தங்க வராங்க. அந்த பொம்பளைய பார்த்தாலே மனோகர் அப்படியே நடுங்குறாரு. அவங்களுக்கு மட்டும் மனோகரை பத்தி சீமியை பத்தியும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மனோகரை சுட்டு பொசிக்கிடுவாங்க. மனோகரம் அந்த லேடி கிட்ட எதையோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஆகாஷோட வீட்டுக்கு போன மனோகரம் அவனுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதுன்றத டெஸ்ட் பண்றதுக்காக அவர் ஒரு கத்தி எடுத்து ஆகாஷ் பக்கத்துல தூக்கி அடிக்கிறாரு. ஆனா ஆகாஷ் அதுக்கு ஜெர்க்கலாம் ஆகாம அப்படி ஸ்டெடியா நிக்கும் போது மனோகரம் ஆகாஷுக்கு கண்ணு தெரியாதுன்றத நம்பிடுறாரு. அதிர்ஷ்டவசமா ஆகாஷோட பூனை அங்க வந்துடுறதுனால அந்த சம்பவத்துல இருந்து ஆகாஷ் எஸ்கேப் ஆயிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் ஆகாஷ் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் பியானோ வாசிச்சிட்டு இருக்கும்போது அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சீமியோ வராங்க. அவங்க ஆகாஷ வேவு பார்க்க தான் வந்திருக்காங்க. அடுத்த நாள் எல்லா நியூஸ் சேனல்லயும் பிரமாதோட மரணம் தான் டாப் ஹெட்லைன்ஸா இருக்கு. அவரோட பாடியை ஒரு குளத்து பக்கத்துல கார்ல கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட கழுத்துல புல்லட் பாஞ்சிருக்கு. இதை வச்சு அவரை சுட்டுருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. கொடுமை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு மனோகரே அப்பாயிண்ட் பண்ணுது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீமியோ பிரமாதோட பொண்ணு வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாது அவங்க அப்பா சத்தது காரணம் மனோகரம் சீமியும் தான். அடுத்த நாள் பிரமாதோட வீட்டுல அவரோட ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டு லேடி ஒரு போலீஸ்காரர் கிட்ட பிரமாத் இறந்ததா நீங்க சொல்ற நேரத்துல அந்த வீட்டுக்கு இன்னொருத்தனும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால அந்த போலீஸ்காரரும் சீமி கிட்ட போய் அந்த விஷயத்தை கேட்கும் போது அவங்களும் ஏதோ சொல்லி மழுப்பி விட்டுறாங்க. பிரமாதோட பொண்ணு தானியும் ஆகாஷ் கிட்ட அவங்க அப்பாக்கு பிடிச்ச பாட்டை நான் பியானோல வாசிக்க கத்துக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஆகாஷம் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அடுத்த நாள் சீமி அந்த பக்கத்து வீட்டு லேடிய தனக்கு தலைவலிக்கிறதா சொல்லி அவங்கள தைலம் எடுத்துட்டு வர வச்சு அந்த அபார்ட்மெண்ட் மாடியில இருந்து அந்த லேடியை தள்ளி கொன்னுடுறா. பாவம் கரெக்டா அதே நேரத்துல நம்ம ஆகாஷம் வந்து அந்த கொலையை பாத்துறாங்க. ஆனா இப்போ அவனால எதுவும் செய்ய முடியல, அமைதியா தான் இருக்கான். அந்த பொண்ணோட கிளாஸை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வேகமா வந்து தான் ஒரு குருடன் இல்லன்னு இந்த கொலையெல்லாம் பத்தி சோஃபி கிட்ட சொல்லிட்டோன்னு முடிவெடுத்துறான். அந்த நேரத்துல அவன் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல இருந்த சைத்தான் ஒரு போன்ல கேமரா ஆன் பண்ணி அதை ஒரு கொம்புல கட்டி ஆகாஷ் கண்ணு தெரியும்ன்றத ப்ரூவ் பண்றதுக்காக அவன் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துறான். அந்த நேரத்துல திடீர்னு ஆகாஷோட வீட்டுக்கு வர சீமி தான் ஹஸ்பண்டோட ஃபியூனரல்ல இருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்பவும் ஆகாஷ் எதுவுமே தெரியாத மாதிரி சீமி கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது சீமி ஒரு பேய் மாதிரி மாஸ்க மூஞ்சில மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதனால அவன் பயந்து போயிடுவான்னு நினைக்கிறா. ஆனா அவன் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் சீமி ஆகாஷோட காஃபில எதையோ கலந்துட்டு அதை குடிக்க சொல்லி கேட்கும் போது ஆகாஷ் அந்த காஃபியை ஆக்சிடென்ட்ல கீழே தள்ளி விடுற மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுக்குறான். இதை பார்த்துட்டு கடுப்பான சீமியும் அவளோட பொறுமையெல்லாம் போய் தான் ஹேண்ட்பேக்ல வச்சிட்டு இருந்த துப்பாக்கி எடுத்து ஆகாஷ காட்டி மிரட்டுறா. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் குருடு இல்லன்னு சொல்லிட்டு சீமி கிட்ட சொல்றாரு. இப்ப ஆகாஷ் சீமி கிட்ட தான் பார்த்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டானோ, இன்னும் ஒரு மாசத்துல நான் லண்டன் போயிடுவோன்னு சொல்றான். அப்பதான் சீமி அந்த கன் ஒரு ஃபேக் கன்னு சொல்றா. ஆனா அவன் ஏற்கனவே சாப்பிட்ட ஸ்வீட்ல அவன் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கா. இதனால ஆகாஷம் அப்படியே மயக்கமாயி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சோஃபியும் ஆகாஷோட வீட்டுக்கு வர சமயத்துல அந்த பக்கத்து வீட்டு சைத்தான் அவன் ஆகாஷ் எடுத்த வீடியோவை சோஃபி கிட்ட காட்டுறான். இந்த வீடியோவை பார்த்த சோஃபியும் செம்ம கடுப்பாகி ஆகாஷ உண்டு இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு அவனோட டோர் பெல் அடிக்கும் போது அந்த கதவை டிரெஸ் இல்லாம சீமிய வந்து திறக்கிறா. அவன் சோஃபி கிட்ட தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன சோகத்துல அவ இருக்கும்போது ஆகாஷ் எதோ பேசி என்ன மயக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆகாஷ் அந்த மயக்க மருந்து சாப்பிட்டதுனால சோஃபி எவ்வளவுதான் எழுப்பினாலும் அவன் எழுந்துக்கல. கொஞ்ச நேரத்துல ரொம்ப கோவப்பட்டு சோஃபியும் அந்த வீட்டை விட்டு போயிடுறா. அன்னைக்கு ராத்திரி மெதுவா கண்ணை முழிக்கிற ஆகாஷம் தனக்கு கண்ணு தெரியலன்றத உணர்ந்து முகத்தை கழுவி பாக்குறான். கடைசியில பார்த்தா அந்த சீமி கொடுத்த மருந்தால உண்மையிலேயே அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. கண்ணு தெரியாத மாதிரி தான் நடிச்ச, இப்ப உண்மையிலேயே உனக்கு கண்ணு தெரியாது, நான் கொடுத்த மருந்து உன்னோட கார்னியாவை டேமேஜ் பண்ணிருக்கு, இனிமே நீ குருடனா தான் அலையணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு சீமி போயிடுறா. அதுக்கப்புறம் ஆகாஷம் சோஃபிக்கு போன் பண்ணி என்னென்னமோ சொல்லி பாக்குறான். ஆனா சோஃபி கன்வின்ஸ் ஆவற மாதிரியே இல்ல. மனோகரம் சீமி ஆகாஷ கொல்லாம விட்டதுல ரொம்ப கோவமா அவர் சீமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லா கொலையும் நானே பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சீமி கத்துறா. அன்னைக்கு ராத்திரி ஆகாஷோட வீட்டுக்கு போன மனோகரம் ஆகாஷ கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அதிர்ஷ்டவசமா அவன் ஏதோ ஒரு பொருள் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் தலையில அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். கண்ணு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாத ஆகாஷம் மயக்கமாகி கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சாமின்றவரு அந்த லாட்டரி டிக்கெட் லேடி சாக்குவும் முரளியும் தான் உன்னை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஆகாஷ் அவங்க கிட்ட என் கண்ணை நான் சரி பண்ணியே ஆகணும், என்ன ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குறான். அந்த டாக்டர் சாமியும் கண்டிப்பா ஆகாஷ கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றாரு. அந்த நேரத்துல அந்த டாக்டர் ஆகாஷுக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு அவனோட பிளட் சாம்பிள் எடுக்கிறாரு. அப்புறம் தான் நம்மளுக்கு உண்மையே தெரிய வருதுங்க, இந்த டாக்டர் அந்த முரளி சாக்கு எல்லாருமே ஒரே டீம், இவங்களுக்கு கிட்னியை திருடி விக்கிறது தான் பொழப்பே. ஆகாஷுக்கு நண்பர்களும் இல்ல, சொந்தக்காரங்களும் இல்ல, ஃபேமிலியும் இல்ல, போதாது கண்ணு வேற தெரியாது. அதனால இவனோட கிட்னியை திருடலாம்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. ஒரு நாள் ராத்திரி ஆகாஷ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்க வச்சுட்டு பாடி ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை படுக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த டாக்டர் சாமி ஒரு போன் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சர்ஜரின்ற வார்த்தை மட்டும் ஆகாஷ் காதுல விழுது. இதனால பதறி போன ஆகாஷம் அங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவனை இழுத்து பிடிச்சு அவங்க மயக்க ஊசி போடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாத ஆகாஷம் தனக்கு இது
அவங்களுக்கு முன்னாடி கண்ணு தெரியுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சாக்குவோட கையில சிவபெருமானோட பச்சையை குத்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்களுக்கு உண்மையே புரியுது. இவனுக்கு முன்னாடி கண்ணு தெரியும்னா நம்மள எல்லாரையும் பார்த்திருப்பானேன்னு சொல்லிட்டு சாக்குவும் முரளியும் புரிஞ்சுக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு ஆபத்து தானே, போலீஸ்ல போய் போட்டு குத்துட்டா. அடுத்த நாள் காலையில ஆகாஷ் கிட்ட அவங்க 3 பேருமே இத பாருப்பா, இதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா உன்னை கொல்றதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ஆகாஷ் ஒரு கதையை விடுறான். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுன்றதுனால அவங்களும் ஆகாஷ் சொல்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க 3 பேர்கிட்டயும் சொல்றான். இந்த விஷயத்தை வச்சு நம்ம அவங்கள பிளாக்மெயில் பண்ணோம்னா பல லட்ச ரூபாய் அவங்க கிட்ட இருந்து புடுங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. ஒரு நாள் சீமியும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவ வீட்டுல ஆகாஷ் தானி பக்கத்துல உட்காந்துட்டு பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறா. நம்ம காமிச்ச பயத்துல இவன் ஊரை விட்டே ஓடி இருப்பான்னு நினைச்சா இப்ப கூலா வந்து நம்ம வீட்லயே பியானோ வாசிட்டு இருக்கான் அப்படின்னு சீமி யோசிக்கிறா. அவனை சீமி வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே மனோகருக்கு ஆகாஷ பத்தி சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேருமே ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் போட்டு தள்ளலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ ஆகாஷுக்கு தன்னோட கண்ணை தவிர எதுவுமே முக்கியமா தெரியல. 10 லட்ச ரூபாய் பணம் மட்டும் இருந்தா அவனோட கண்ணுக்கு கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத சீமி கிட்ட சொல்றான். இதனால நடந்த விஷயம் எதையுமே நான் சொல்ல மாட்டேன், எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சீமி கிட்ட கேக்குறான். அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு கார் குறுக்கால முரளியோட ஆட்டோ நிக்குதுங்க. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஆகாஷ் தான் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி சீமிய மயக்கமாக்கி அவங்க 3 பேரும் சேர்ந்து சீமிய கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளானோட அடுத்த ஸ்டெப்பா மனோகரோட வைஃபுக்கு போன் பண்ணி சீமிக்கும் மனோகருக்கும் இருக்கிற உறவை பத்தி சொல்லிடுறாங்க. அவங்க அந்த லேடி கிட்ட இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்கணும்னா எங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. இந்த நியூஸை கேட்ட அந்த லேடியும் கோவத்தோட உச்சத்துக்கே போய் மனோகரோட துப்பாக்கி எடுத்தே சுடுறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா மனோகர் அதுல தப்பிச்சிடுறாரு. ஒரு வழியா எப்படியோ அந்த லேடி அவரு காம் பண்ணிடுறாரு. அதே நாள் ராத்திரி ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல சீமியோட காரை போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. கூடவே அவங்களோட செருப்பும் ட்ரெஸ் அங்க இருக்கிற ஒரு குளத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இதனால சீமி அந்த குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. மனோகரோட வைஃபுக்கு தான் புருஷன் இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணும்படி சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த 3 பேரும் சீமியை பயமுறுத்துறதுக்காக அவளோட பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க 3 பேருமே பணத்தை எடுத்துட்டு வர மனோகரை ஒரு லிப்டுக்குள்ள ட்ராப் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியா வாழலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே மனோகரம் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே நேரத்துல சாக்குவும் முரளியும் ஆகாஷை ஏமாத்தி ஒரு வீல் சேர்ல கட்டி போட்டுட்டு அந்த பணத்தை ஆட்டைய போடலான்னு பிளான் பண்றாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள ஆகாஷம் சீமி மட்டும் தான் இருக்காங்க. அந்த பணத்தை வாங்கறதுக்காக அவங்க 2 பேரும் ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆகாஷோட இந்த பரிதாபமான நிலையை பார்த்து சீமி சிரிக்கும் போது ஆகாஷ் ரொம்ப சிரிக்காத, மனோகர் உன்னை கொலை பண்ண பிளான் போட்டிருப்பான், ஏன்னா இந்த சமயத்துல நீ அவனுக்கு ஒரு பாரமா தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். எப்படியா ஆகாஷம் சீமியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த டாக்டர் சாமியை காட்டும் போது அவர் ஆக்சிடென்ட்ல சீமியோட பிளட் சாம்பிள் ஒரு லேப் அமைச்சிருக்காரு. அதோட ரிசல்ட்டும் வருது. அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாரு. அதே நேரத்துல முரளியும் அந்த பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகும்போது மனோகர் முரளி கழுத்திலே சுட்டுறாரு. சாக்கு எப்படியோ அந்த எலிவேட்டரோட பவரை கட் பண்ணி மனோகரை அந்த லிப்டுக்குள்ளே டிராப் பண்ணிட்டு முரளியும் அந்த பணப்பையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறா. அவனை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது துரதிருஷ்டவசமா அவன் வரும்போதே இறந்து போயிடுறான். கட்டா ஊத்த சீமியும் இப்ப ஆகாஷ போட்டு அடிச்சே கொண்டோன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கும் போது அந்த டாக்டர் சுவாமி அங்க வராரு. 3 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும் போது எப்படியோ ஆகாஷம் சாமியும் சேர்ந்து சீமிய மயக்கமாக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சீமிய ஒரு கார்ல கூட்டிட்டு போகும்போது அந்த டாக்டர் ஆகாஷ் கிட்ட ஒரு அதிர்ச்சி செய்தி சொல்றாரு. சீமியோட பிளட் குரூப் BRH நெகட்டிவ். இது ஒரு பணக்கார பொண்ணோட பிளட் குரூப்போட ஒத்து போகுது. அந்த பெரிய பணக்காரன் தான் பொண்ணோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக 50 லட்ச ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லி சாமி கிட்ட சொல்லிருக்கான். இந்த பணத்தை வச்சு நானும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன், உன் கண்ணையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்ப குஷியாடுறாரு. இருந்தாலும் ஆகாஷுக்கு இதை செய்யறதுக்கு மனசே வரல. ஏன்னா எப்படியும் சீமியோட லிவர் எடுக்கிறதுக்கு அவளை கொண்டு தானே ஆகணும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த சீனை கட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. சோஃபி யூரோப்ல வெக்கேஷன்ல இருக்கும்போது அங்க ஆகாஷோட ஒரு போஸ்டரை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அவ போய் பார்க்கும்போது ஆகாஷ் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே பியானோ வாசிச்சிட்டு இருக்கான். நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி ஆகாஷ் கிட்ட கேட்கும் போதுதான் அவன் கடைசியா நடந்த விஷயத்த சொல்றான். சீமி எப்படியோ அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த டாக்டரை கொண்டுடுறா. ஆகாஷ ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அவனை காரை விட்டு அடிச்சு தூக்கிடலான்னு சொல்லிட்டு அவளும் காரை வேகமா ஓட்டிட்டு போகும்போது நம்ம முதல் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஒருத்தன் ஒரு முயலை சுட்டான்னு சொல்லிட்டு அந்த முயல் குதிக்கும் போது நேரா அந்த காரோட விண்ட்ஷீல்ட்ல வந்து அடிக்குது. இதனால சீமி ஓட்டிட்டு வந்த காரம் ஆக்சிடென்ட் ஆகி தலை கூப்பர கவுந்து போதுங்க. உடனே அந்த காரம் தீப்பத்தி சீமி அந்த காரோடவே எரிஞ்சு சாம்பலாயிடுறா. அதுக்கப்புறம் ஆகாஷ் எப்படியோ லண்டன் வந்து சேர்ந்துறான். இருந்தாலும் ஆகாஷுக்கு இன்னும் கண்ணு தெரியாம தான் இருக்கு. அவன் நினைச்சது மாதிரியே லண்டன் வந்தாலும் பாவம் அவன் குருடாதான் வந்திருக்கான். சோஃபியும் தனக்கு நாளைக்கு ஒரு ஃபிளைட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டச்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. கடைசி சீன்ல ஆகாஷ் நடந்து வரும்போது அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு சோடா கேன அவன் அந்த பிளைண்ட் ஸ்டிக்லயே அடிக்கிறான். இதுல இருந்து அவனுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையான்ற சந்தேகம் ஒண்ணு நமக்கு வந்துருது. அந்த ட்விஸ்டோடவே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. உங்களுக்காக வித்தியாசமான வீடியோஸ் பண்ற எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. மீண்டும்
மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.